அன்பான தமிழ் உள்ளங்களே, உங்களை ஷெக்மத் ஸ்டார் சி சேனலுக்கு அன்போட வர வைக்கிறேன். நம்ம இப்போ பார்க்க போகிற ரீடிங் என்னென்னா, அடுத்த 48 மணி நேரம். அடுத்த 48 மணி நேரத்தில் இதுதான் ஃபஸ்ட் கடை வெளியில் வந்தது. ஸோ மெயின் எனர்ஜி பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் எதுலையாவது ஒரு சின்ன சக்ஸஸ் ஏர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த சக்ஸஸை உங்களுக்குள்ளேயே வச்சுக்கோங்க. ஏன்னா காமிக் பீப்புள் வந்து உங்களோட சக்ஸஸை அது உங்களுக்கு முட்டுக்கட்டை போட ட்ரை பண்ணாங்க. உங்களை வந்து ஒரு மரக்குதிரை மாதிரி, அதாவது நீங்கள் ஒரு புது ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணுறீங்க, பட் உங்களை ஒரு மரக்குதிரை மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க. ஏன்னா இங்கே ஹார்ஸ் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியும் தான் ரெப்ரசென்ட் பண்ணுது. பட் இந்த காமிக் பீப்புள் வந்து நீங்கள் இந்த கோட்டை விட்டு, அதாவது அவங்களோட கண்ட்ரோலுங்கிற அந்த கோட்டை விட்டு வெளியில் போக ட்ரை பண்ணுறீங்க. பட் அவங்க பார்த்திங்கன்னா நிறைய ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி உங்களை திரும்ப ஒரு மரக்குதிரை மாதிரி, அதாவது உணர்ச்சி இல்லாத ஒரு ஜென்மம் மாதிரி ட்ரீட் பண்ணி உங்களை உள்ளே அடைக்க ட்ரை பண்ணுறாங்க. என்னதான் அவங்க ட்ரை பண்ணாலும் இந்த சூழ்நிலையிலையும் உங்களுக்கு சாதகமாக ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா இது 6 ஆஃப் சோர்ட்ஸ் எனர்ஜி, அதாவது விக்ட்ரி ஓவர் அ பேட்டில், இல்லைனா வந்து ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் வந்து நீங்கள் வெற்றியை சுவைக்க போகிறீங்க. ஆனால் பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த வெற்றியை சுவைக்கணும் அப்படின்னா நீங்கள் சின்ன சின்ன வெற்றி, அதாவது நீங்கள் சக்ஸஸோட பாதையில் நடந்துட்டுருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்த உங்களுக்குள்ளே வச்சுக்கோங்க. ஏன்னா அவங்க என்ன தான் அடைக்க முயற்சி பண்ணாலும் இங்கே வந்து உங்களுக்கு ஒரு சிறு வழி இருக்குது. அந்த வழி உங்களுக்கு மட்டும் தெரியும். உங்களால் இந்த சூழ்நிலையிலையும் அந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ண முடியும். இது அவங்களோட மாயையாக கூட இருக்கலாம். இது பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்குற சேலஞ்சாக கூட இருக்கலாம். பட் உங்களை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்கள் ரகசியத்தை உங்களோட வச்சுக்கோங்க. ப்ரைடு ரெண்டுமே வந்து வேண்டாம். அப்படி நீங்கள் ஏதாவது அவசரப்பட்டு வாய் விட்டீங்க அப்படின்னா, அதனால் நீங்கள் சந்திக்க போகிறது தோல்விகள் மட்டும்தான். ஏன்னா அவங்க வந்து இட்ஸ் லைக் கான்ஸ்பிரசி, ஒரு சதி வேலை நடந்துகிட்ருக்கு. அந்த சதி வேலை நிச்சயமாக அவங்களுக்கு இப்போ கண்களுக்கு தெரியலை, கண்களுக்கு புலப்படலை. நீங்கள் வெற்றி முரசை கொட்டணும் அப்படின்னு நினைக்க போகும்போது அந்த முதுகு குத்தல் வந்து உங்களுக்கு தெரிய வரும். அதனால் உங்களோட வெற்றி, இல்லைனா நீங்கள் வந்து சரியாத பாதையில் போயிட்டுருக்கீங்க அப்படிங்கிறத வந்து ரகசியமாகவே வச்சுக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க வந்து ரொம்ப சிக்காக இருக்காங்க, அவங்க பக்கத்தில் ஒருத்தங்க உட்காந்துட்ருக்காங்க. இட்ஸ் ஆல் அபவுட் நீங்கள் வந்து ஒரு ரகசியத்தை உங்களோட ஸ்பௌஸ், அதாவது உங்களோட ஸ்பௌஸ் உங்களுக்கு கல்யாணம் ஆயிருந்ததுன்னா அவங்கள பற்றின ஒரு ரகசியம் உங்களுக்கு தெரிய வரும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ் இருக்காங்க, இல்லைனா அட் ப்ரெசண்ட் வந்து உங்களுக்கு ஏதாவது காமிக் எனர்ஜி இருக்காங்களா, அவங்கள பற்றி ஒரு சீக்ரெட் உங்களுக்கு தெரிய வரும். லைக் அவங்க வந்து கேரக்டர் சரியில்லை. வெரி ஸ்பெசிஃபிக் மெசேஜ் என்ன அப்படின்னா, சில கேசஸில், ரேர் கேசஸில் தே ஆர் டூயிங் சம் ஆட் பிஸ்னஸ் டு ஹாவ் எக்ஸ்ட்ரா மணி. அதாவது பணத்துக்காக நீங்கள் இல்லாத சமயத்தில் அவங்க வேறு தொழில் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து இதை பற்றின ரகசியம், அவங்கள பற்றின ஒரு ரகசியம் ரொம்ப நாளாக தெரிய இல்லாமல் இருந்தது, இல்லைனா ரொம்ப நாளாக மறைச்சி வைக்கப்பட்டிருந்த ஒரு ரகசியம் உங்களுக்கு தெரிய வரும். அதனால் சில முடிவுகள் வரும். இது வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இன்னொரு மெசேஜ் என்ன சொல்லுது அப்படின்னா, டெத் ஆஃப் அ ஸ்பௌஸ். ஒரு சீக்ரெட் வெளியில் வரதுனால, ஒரு ஷாக்கிங் சீக்ரெட் வெளியில் வரனால சில விஷயங்கள் முடிவுக்கு வரும். ஏன்னா இந்த கார்டும் ஒரு டெத் பற்றி தான் பேசுது. ஸோ இந்த ரகசியம் வெளியில் வரனால நீங்கள் அந்த ரிலேஷன்ஷிப்பை முடிவுக்கு கொண்டு வரலாம். ஏன்னா இது 8 ஆஃப் சோர்ட்ஸ். உங்களை கண்ணை கட்டி முன்னாடி பார்க்க விடாமல் குழப்பறதுக்கு தான் இந்த முட்டுக்கட்டையை அவங்க போட ட்ரை பண்ணுறாங்க. பட் ஸ்டில் உங்களால் இந்த சூழ்நிலையை சரியாக அமைதியான முறையில் எடுத்துகிட்டு, இந்த தம்பட்டம், சுயபந்தா இதெல்லாம் இல்லாமல் சரியாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா அந்த வெற்றியை இன்னுமே உங்களால் தக்க வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க உங்களோட வெற்றியை பறைசாற்றுறதுக்காக தோற்றவங்கள அந்த குதிரை வண்டிக்கு பின்னாடி கட்டி இழுத்துட்டு போகிறாங்க. ஸோ இப்படி தான் காமிக் பீப்புள் வந்து அவங்கள வெற்றியை பறைசாற்றிக்க விரும்புகிறாங்க. அதாவது நீங்கள் ஆல்ரெடி டெட், இது வந்து ஆல்ரெடி இறந்து போனால் ஒருத்தங்க அந்த வெற்றியை பறைசாற்றுறதுக்காக அந்த இறந்த உடலை அப்படி இழுத்துட்டு போகிறாங்க. ஸோ இந்த அளவுக்கு ஒரு கொடூரமான ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் கிட்ட தான் நீங்கள் வந்து இருந்துகிட்ருக்கீங்க. ரொம்ப ஸ்டபர்னஸ், இல்லைனா அரகன்ஸ், இம்மெச்சூரிட்டிலாம் இருந்ததுன்னா அதெல்லாம் ஒரு ஓரமாக தள்ளி வச்சுருங்க. உங்களோட ஹெல்த் நீங்கள் சரியாக கேர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். இல்லைனா நீங்கள் வந்து ஒரு ஹெல்த் இஷ்யூ ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். அடுத்தது, நீங்கள் ரொம்ப டஃப் சுச்சுவேஷனில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு உண்மையான ஜென்யூனான லவ் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு விஷயம் இதில் என்னென்ன எனக்கு கிடைச்சுன்னா, நீங்கள் வந்து பார்க்குறது மேஸ்குலினாக இருந்தால் உங்களுக்கு இருக்க போகிறது ஒரு ட்ரூ லவ். நீங்கள் பார்க்குறது ஃபெமினாக இருந்தால் ஒரு பர்சன் வந்து, அதாவது உங்களோட, அது இந்த கார்டில் இருக்குது இந்த மெசேஜ் வந்து, உங்களோட பர்சன் வந்து ரொம்ப கரியர் ஓரியன்ட், அதனால் உங்களை உதாசீனப்படுத்தலாம், உங்கள் காதலை வந்து மதிக்காமல் இருக்கலாம். அப்படிலாம் இருந்தது அப்படின்னா அதுக்கான கான்சிக்வன்சஸை அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. திரும்பவும் வந்து இந்த கார்டும் அதை தான் சொல்லுது, டெத் ஆஃப் ரிலேஷன்ஷிப், டெத் ஆஃப் அப்புறம் இது பார்த்திங்கன்னா ஒரு சீக்ரெட், ரொம்ப நாளாக புதைச்சி வைக்கப்பட்டிருந்த ஒரு ரகசியம் வெளியில் வரப்போகுது. இதில் இந்த சூழ்நிலையிலெல்லாம் நீங்கள் வந்து மூழ்கி போய் உங்களோட ஹெல்த் இஷ்யூவில், இல்லைனா ஹெல்த்தில் ஃபோக்கஸ் பண்ணலை அப்படின்னா உங்களோட ஹெல்த் இஷ்யூஸ் சிலது வந்து வரத்துக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு வார்ன் பண்ணுறாங்க. ப்ரைடு இருந்தது அப்படின்னா உங்கள் கதை
முடிவை நோக்கி போயிட்டுருக்கு. நீங்கள் என்னைக்கு அமைதியாக ஆகுறீங்களோ, உங்களோட வெற்றியை பற்றி தம்பட்டம் அடிக்காமல் அதை வந்து அமைதியாக ஏற்றுக்க கற்றுக்குறீங்களோ, அன்றைக்கி வந்து உங்களோட வெற்றி நிலைக்கும். அதே சமயம் பார்த்திங்கன்னா, நீங்கள் பயப்படணும்னு அவசியம் இல்லை. 2 ஆஃப் கப்ஸ் வந்து பாட்டம் டெக்கில் இருக்குது. உங்களுக்காக ஒரு பெண்மணி ரொம்ப நாளாக காத்துட்ருக்காங்க. இட்ஸ் லைக் டிவைன் லவ் பாட்டம் டெக்கில். உங்களை நோக்கி நிறைய மிருகங்கள் அட்டாக் பண்ண வராங்க. பட் நீங்கள் வந்து உங்கள் காதலை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இந்த நாய் மாதிரி தான் வந்து ரொம்ப டெடிக்கேட்டாக இங்கே இவ்வளோ ஜந்துக்கள் கடல்லேருந்து வெளியில் வருது. ஆனாலும் இந்த இந்த ஜீவனுக்கு வந்து அவங்க ஓனர் இங்கே தூங்கிட்டு இருக்காங்க, இல்லை அவங்க இங்கே காத்துட்ருக்காங்கங்கிற அந்த நினைப்பு தான் இருக்குது. அது கொஞ்சம் கூட பயப்படல. அந்த மிருகங்களை நோக்கி அட்டாக் பண்ணி குழைக்க போயிட்டுருக்கு. ஸோ இப்படி தான் நீங்கள் இருக்கணும். யார் என்ன செஞ்சாலும் சரி, உங்களோட காதல் இல்லைனா உங்களோட வாழ்க்கையை நீங்கள் சரியாக, அதாவது ஒரு போராளி மாதிரி இருக்கணும். 4 ஆஃப் வான்ஸ் எனர்ஜி இது சக்ஸஸ் தான். அந்த சக்ஸஸ் எப்போ வரும் அப்படின்னா, உங்களுக்கு ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான மெசேஜ் என்னென்னா, உங்களுக்கு எழுதுறதுல இல்லைனா வந்து பேசுகிறதுல ரொம்ப ஆர்வம் இருந்தது அப்படின்னா, இல்லைனா அது ரிலேட்டடான ஏதாவது ப்ரொஃபஷனில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் இருக்குது. அதே சமயம் உங்களுக்கு நீங்கள் ரொம்ப ஓவர் கரியர் ஓரியன்டட் எல்லாம் எனக்கு வந்து கரியர் தான் எல்லாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, அந்த மாதிரி இருந்தீங்கன்னா உங்கள் காதல் வாழ்க்கை தோற்று போகும். அதே சமயம் ஒரு அரகன்ட் பர்சன் உங்களை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணலாம். இந்த கார்டு தான் சொல்கிறது, திஸ் உமன் இஸ் டூயிங் லிட்ரலி ப்ராஸ்டிடியூஷன், அதாவது எக்ஸ்ட்ரா மணிக்காக ப்ராஸ்டியூஷன் பண்ணுற ஒரு பெண்மணி அவங்களோட கிளைண்ட்டை மீட் பண்ணுற ஒரு சீன் தான் இது. அது அந்த மாதிரி ஒரு ரகசியம் தான் நீங்கள் வந்து இங்கே, இது வந்து உங்களோட எக்ஸாக இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு ரகசியம் வெளியில் வரனால தான் நீங்கள் அந்த ரிலேஷன்ஷிப்பை முடிவு கொண்டு வரீங்க. இல்லைனா அவங்களுக்கு ஏதாவது டிசீஸ் வரலாம். ஏன்னா இந்த கார்டு டிசீஸை தான் சொல்லுது. தே ஹாவ் சம் கைண்ட் ஆஃப் டிசீஸ் பிகாஸ் ஆஃப் தட் ரிலேஷன்ஷிப்ஸ். அதனால் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க, இல்லைனா அந்த டிசீஸ் உங்களுக்கும் தொத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான மெசேஜ். ஃபெமினின் நீங்கள் பார்க்குறது ஃபெமினாக இருந்தால் உங்களோட கரியர், உங்களுக்கு எழுதுறதுல இல்லைனா வந்து பேசுறதுல ஆர்வங்கள் இருந்ததுன்னா அது ரிலேட்டடான கரியரில் நீங்கள் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வருவீங்க. இந்த லெஃப்ட் பாட்டம் எனர்ஜி. நீங்கள் நேசிக்கிற ஆண் வந்து ரொம்ப கரியர் பேஸ்ட் அப்படின்னா, அவங்களுக்கு உங்கள் காதலை உதாசீனப்படுத்தியிருந்தீங்க அப்படின்னா, அவங்க வாழ்க்கையில் இருக்க எக்ஸை பற்றியோ இல்லை அவங்க வாழ்க்கையில் நடந்துட்டுருக்க சில விஷயங்கள், ரகசியங்கள் வெளியில் வரனால அவங்க வாழ்க்கை சிதறி போகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ உங்களோட கைடன்ஸ் என்னென்னா, ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஓன் க்ரோத், இல்லைனா அவங்களோட பர்சனல் கரியரில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதுதான் இப்போதைக்கு நல்லது. ஏன்னா அவங்களோட கர்மா வந்து எப்படி இருக்குங்கிறது வந்து அவங்க பண்ண செயல்களை பொறுத்து தான் இருக்கும். எக்ஸ்கியூஸ் மீ. ப்ளீஸ் கிளாரிஃபை தீஸ் கார்ட்ஸ் ப்ளீஸ். ஏதாவது இன்சைட் மிஸ் பண்ணி இது ஏதாவது கைடன்ஸ் இருக்கா இந்த ரொம்ப கடினமான சூழ்நிலையில் இருந்து வெளியில் வரத்துக்கு? கம்யூனிகேஷன் ரொம்ப அவசியம் உங்கள் காதல் வாழ்க்கையில். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அடைப்பட போகிறீங்க, இல்லைனா அடைப்பட்டுட்டு இருக்கீங்க, இல்லைனா காமிக் பீப்புளோட அட்டாக்ல இருக்கீங்க அப்படின்னா பிரபஞ்சம் சொல்கிறாங்க ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ஸோ நீங்கள் 2 விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒன்று, நீங்கள் நேசிக்கிறவங்க இல்லைனா தேவையான கம்யூனிகேஷன், பிஸ்னஸ்லையாக இருக்கட்டும், எங்கேயா இருந்தாலும் வந்து அப்செட்டாகி உட்காந்துடாதீங்க. ஸ்டில் உங்களால் இந்த சூழ்நிலையிலையும் சில வெற்றியை டேஸ்ட் பண்ண முடியும். நீங்கள் ரொம்ப அறிவு சார்ந்து செயல்பட்டீங்கன்னா, எமோஷனலாக இல்லாமல் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக, சரி இப்போது என்ன, இதை எப்படி நம்ம வந்து மிட்டிகேட் பண்ணுறது, அதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சு, ஒரு லாஸே இருக்குது, ஓகே இது லாஸ், இது நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்பட்டமா, இதுலேருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது, அப்படி யோசிக்கணும். அப்படி இல்லாமல் இந்த தமிழ் படத்துலலாம் வர மாதிரி நெஞ்சில் அடிச்சுட்டு அச்சோ அம்மா போயிடுச்சு அப்படின்னீங்கன்னா முடிஞ்சு போச்சு கதை. ஏன்னா அவங்க அதை தான் எதிர்பார்க்குறாங்க, நீங்கள் உடஞ்சி போகணுன்னு தான் எதிர்பார்க்குறாங்க. அப்படி நீங்கள் உடஞ்சி உட்காந்திங்கன்னா இங்கே இவ்வளோ நாளாக பட்ட கஷ்டம், நீங்கள் போட்ட எஃபர்ட்டுக்கான பலன் வந்து உங்களுக்கு கிடைக்க விடாமல் பண்ண போகிறாங்க. ஸோ அதுலேருந்து நீங்கள் தப்பிக்கணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப மெச்சூர்டாக நடந்துக்கணும். சப்போஸ் நீங்கள் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப லாயலான ஒரு ஃப்ரெண்ட், அது ஃபெமினின் எனர்ஜி இருக்காங்க, அவங்களோட சப்போர்ட் நீங்கள் எடுத்துக்கலாம். திரும்ப அது காமிக்கிட்ட போய் விழுவீங்களா அப்படிங்கிறது வந்து உங்களோட தலையெழுத்து. ஸோ இது வந்து ஜென்யூன் ஃபெமினின் எனர்ஜியை பற்றி மட்டும்தான் பேசுது. அது யாருன்னு கண்டுபிடிக்கிறது உங்களோட பொறுப்பு. நீங்கள் உங்களோட இருக்க ஸ்பவுஸ் பற்றியோ இல்லை உங்களோட எக்ஸை பற்றியோ ஒரு ரகசியத்தை தெரிஞ்சுக்காமல் இவ்வளோ நாளாக ஒதுக்கி வச்சுட்ருக்கீங்க. அந்த ரகசியத்தை இதை நீங்களாக தேடி கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த வலி வந்து ரொம்ப உங்களை காயப்படுத்துகிற மாதிரி போய் நிற்காது. பிரபஞ்சமே உடைச்சாங்க அப்படின்னா நிறைய ரகசியங்கள் வெளியில் வரும். இதனால் உங்கள் காதலையும் நீங்கள் இழக்கிற நிலைமைக்கு வருவீங்க. ஏன்னா நீங்கள் ரொம்ப ஆடி இருப்பீங்க, கரியர் தான் பெருசு, இல்லைனா நான் வந்து எனக்கு எக்ஸே போதும், நான் காசை வச்சு சமாளிச்சுக்குவேன், இந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்ட்ரானரி தாட் ப்ராசஸ் இருந்தது அப்படின்னா அதனால் உங்களுக்கு அழிவு தான் வரப்போதே தவிர ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயம் இங்கே இல்லை. பிரபஞ்சம் இப்போவும் உங்களை ஹெல்ப் பண்ண தான் ட்ரை பண்ணுறாங்க. ஸோ ஸ்டே லாயல், பி லாயல். அதே சமயம் வந்து ஏதாவது சூழ்நிலை வந்தது அப்படின்னா
கத்தி கதறி கூப்பாடு போடாமல் ரொம்ப மெச்சூர்டாக நடந்துக்க ட்ரை பண்ணுங்கள். இங்கே ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இருக்குது. யூ டெமான்ஸ்ட்ரேட் வைஸ் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இன் யுவர் கரியர், பேலன்சிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் சேலஞ்சஸ். ஸ்ட்ராட்டஜிக் டெசிஷன்ஸ் ஆர் ப்ரிப்பல்லிங் யூ டுவர்ட்ஸ் சக்ஸஸ். இது ரொம்ப அவசியம். இல்லை அப்படின்னா யூ ஆர் கோயிங் டு ஃபேஸ் லாஸ். அடுத்தது வந்து எங்கே கம்யூனிகேஷன் பார்த்திங்கன்னா ஒரு பெண்ணுக்கும் ஆணுக்கும் தான் இருக்குது. ஓப்பன் அண்ட் ஹானஸ்ட் கம்யூனிகேஷன் இஸ் ஃப்ளோயிங் பிட்வீன் யூ அண்ட் அதர்ஸ். யூ எக்ஸ்ப்ரெஸ் யுவர் தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் கிளியர்லி. ஸோ உங்கள் பிஸ்னஸ் கம்யூனிகேஷன்ஸும் சரி, உங்கள் பர்சனல் லைஃப்பில் இருக்க கம்யூனிகேஷனும் சரி ரொம்ப கிளியராக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா அதனால் நீங்கள் லாஸ் தான் யாரையாவது நம்புனீங்க அப்படின்னா. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த லாஸ் வந்து உங்களால் வரல. டோன்ட் ப்ளேம் யுவர் செல்ஃப் ஃபார் இட். இது வந்து உங்களோட கூட இருக்கவங்க வேணும்னே பண்ண சில விஷயங்களால தான் இந்த லாஸ் உங்களுக்கு வருது. ஸோ இதுக்காக நீங்கள் உங்களை ப்ளேம் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை. இது வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக் மெசேஜ். இது வந்து உங்களுக்கு ஒரு பாடம் தான். இதையும் கூட உங்களுக்கு ஃபேவராக உங்களால் மாற்றிக்க முடியும் இஃப் யூ ஹேண்டில் இட் ப்ராப்பர்லி. இது பார்த்திங்கன்னா அட்ராக்ஷன். திரும்ப இது காதலை பற்றி தான் பேசுது. ஸோ உங்களோட மேபி உங்களோட எக்ஸ் வந்து உங்களை அழிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு ரொம்ப ட்ரூ ஜென்யூன் ஃபெமினன் எனர்ஜி இருக்காங்க. இந்த காதலை உடைக்கணும்னு தான் அவங்க நினைக்கிறாங்க. காதலை உடச்சி நீங்கள் உடஞ்சி போய் நீங்கள் அதாவது லிட்ரலாக நீங்கள் இறந்துட்டீங்க அப்படின்னா லிட்ரலாக டெத்தை அவங்க எதிர்பார்க்கல. நீங்கள் வந்து அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இவங்க கதை அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கன்ஃபார்மாக அது தெரியணும். தெரிஞ்சால் அவங்க வந்து இந்த மாதிரி உங்களை தெருவாக இழுத்துட்டு போய் அசிங்கப்படுத்தி நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு மார்த்தட்டிக்க விரும்புகிறாங்க. லைக் அந்த காலத்தில் என்ன சொல்கிறது, வைல்ட் லைஃப் சேனல்லாம் பார்த்துருந்திங்கன்னா தெரியும். அந்த குரங்கு வந்து ஜெயிச்சிச்சுன்னா நெஞ்சில் அடிச்சுக்கும். அந்த மாதிரி ஒரு குரங்கு தான் எனக்கு ஞாபகம் வந்தது. ஸோ அந்த மாதிரி குரங்கு புத்தி இருக்குது. சில ஜென்மங்கள் வந்து இந்த குரங்குத்தனமான வேலையை பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து சாப்பாடு போடுறதும் இல்லை அவங்கள பட்டினி போடுறதும் உங்களோட ஸ்மார்ட் ஆக்ஷனை பொறுத்து இருக்குது. ஸோ கம்யூனிகேஷன் ரொம்ப அவசியம். உங்கள் காதல் அட்ராக்ஷன் இருக்குது. ஸோ அதில் குழப்பிக்க வேண்டாம். இதில் நீங்கள் பாதை மாறி போனீங்கன்னா உங்களை கடவுள் தான் காப்பாற்றணும். இதில் நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸ்ட்ராங் அட்ராக்ஷன் பைண்ட்ஸ் யூ அண்ட் another person together. This connection is both emotional and physical, drawing you close. ஸோ இப்போதைக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது உங்கள் காதல் யாரோ அவங்கள நோக்கி உங்களோட அட்ராக்ஷன் இருக்கணும். அட்ராக்ஷனை திருப்பினீங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு. நீங்கள் ஆப்ஷன்ஸ் வச்சிட்ருக்கீங்க, இல்லைனா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குன்ற பட்சத்தில் உங்களோட ஆப்ஷன் வந்து அவ்வளோ நல்லவங்க இல்லை. அவங்கள பற்றின ரகசியங்கள் தான் வெளியில் வருது. இஃப் யூ ஆர் ஆல்ரெடி மேரிட், யுவர் ஸ்பவுஸ் இஸ் நாட் அ வெரி குட் பர்சன். ஸோ எஸ்பெஷலி மேஸ்குலின் பார்க்குறீங்க, யூ ஆர் அன் ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி அப்படின்னா அது ரொம்ப ஸ்பெசிஃபிக் மெசேஜ். யுவர் ஸ்பவுஸ் இல்லைனா உங்களோட எக்ஸ் இஸ் அ கைண்ட் ஆஃப் அ பார்ட் டைம் ப்ராஸ்டிடியூட். ஸோ இது ரொம்ப ரொம்ப ஸ்பெசிஃபிக் மெசேஜ். யூ ஆர் எக்ஸ்பேண்டிங் யுவர் கரியர் த்ரூ லேர்னிங் அண்ட் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட். நவ் நியூ ஸ்கில்ஸ் அண்ட் நாலேஜ் வில் ஹெல்ப் யூ க்ரோ ப்ரொஃபஷ்னலி. லேர்னிங். ஸோ இது எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் ஏன் நடக்குது அப்படின்னா, நீங்கள் சில விஷயங்களில் வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ரொம்ப கரியர் பேஸ்ட், எனக்கு கரியர்னு வந்து யாருமே கண்ணுக்கு தெரிய மாட்டேன், இந்த மாதிரி சுயநலம் இருக்குது. இதெல்லாம் வந்து நீங்கள் உடைக்கணும். அதுக்காக தான் உங்களுக்கு கடவுள் இந்த பாடத்தை நடத்திட்டுருக்காங்க. சக்ஸஸ், டிசையர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் இஸ் அ வெரி கிளியர் மெசேஜ். கம்யூனிகேஷன் கிளியராக இருக்குது. இந்த அட்ராக்ஷன் வந்து நீங்கள் ரிவைவ் பண்ணுறீங்க, அதாவது புதுப்பிக்கிறீங்க. இந்த அட்ராக்ஷன் நீங்கள் பேச பேச உங்களுக்கு நிறைய புரிதல் வருது. இந்த கனெக்ஷனை பற்றியும் சரி, நீங்கள் கரியரில் பண்ணிகிட்ருக்க மிஸ்டேக்ஸும் சரி. ஸோ இதுதான் ஜென்யூன் ஃபெமினின் எனர்ஜி. உங்களுக்கு சப்போர்ட் பண்ண காத்துட்ருக்கவங்க இல்லை அவங்களோட சப்போர்ட் உங்களுக்கு எப்போவுமே இருக்குது, அந்த ஒரு எனர்ஜி. ஸோ சக்ஸஸ் எப்போ வரும் அப்படின்னா உங்களோட டிசையர் இஸ் ஃபியூவலிங் யுவர் கனெக்ஷன். ஸோ உங்களோட பேஷன். இந்த ஆராய்ச்சி வந்து கரியரில் மட்டும் இல்லை, உங்கள் கனெக்ஷன்லேயும் போடணும். இட்ஸ் லைக் பேலன்ஸ்டாக இருக்கணும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த ரகசியங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முடிவு பண்ணி சில விஷயங்களை நீங்கள் பண்ண வேண்டியிருக்கும். அதுதான் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். இந்த மாதிரி ரிஸ்க்கான விஷயங்கள் வெளியில் வரும். அப்போ நீங்கள் அதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறீங்க, அதுக்கு வந்து எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணணும், அதுக்கான ப்ராப்பராக லீகல் ரெமெடி என்னன்னு பார்க்கணும். அந்த ரிலேஷன்ஷிப் விட்டு எப்படி வெளியில் வருதுன்னு நீங்கள் பார்க்கணும். அதுக்கான இனிஷியேஷன் நீங்கள் பண்ணணும். சப்போஸ் அது வெளியிலவே வரல அப்படின்னா யூ ஹேவ் டு ஹையர் எ ப்ரைவேட் டிடெக்டிவ் டு நோ த ட்ரூத். அவங்க வந்து உங்களை ஹோல்ட் பண்ணி வைக்கிறாங்க, இந்த மாதிரி பேபி ட்ராப்லாம் க்ரியேட் பண்ணாங்க அப்படின்னா டு நோ த ட்ரூத் உங்களுக்கு வந்து ஃபேக்ட்ஸ் வேணும், அதுக்கான எவிடன்ஸ் வேணும். அது வந்து உங்களால் கலெக்ட் பண்ண முடியாது. யூ ஹேவ் டு ஹையர் அ ப்ரைவேட் டிடெக்டிவ். இதெல்லாம் பண்ணினீங்க அப்படின்னா இந்த கம்யூனிகேஷன் அட்ராக்ஷனாக மாறி அடுத்தது வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் பியூட்டிஃபுல்லான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக போய் முடியும். இந்த ரிலேஷன்ஷிப் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரும்போது உங்களுக்கு பணமும் அபரிமிதமாக இருக்கும், காதலும் வந்து ரொம்ப அபரிமிதமாக இருக்கும். இது ரொம்ப பீஸ்ஃபுல்லான லைஃப். பட் இப்போதைக்கு நீங்கள் இருக்கிறது இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் சுச்சுவேஷன். இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் சுச்சுவேஷனை கரெக்டாக ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா இதுலேருந்து உங்களுக்கு பாடம் தான் வரப்போகுது. இதனால் நீங்கள் தோற்று போக போகிறதில்ல. இதுலேருந்து நீங்கள் வெளியில் வரும்போது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக, அதே சமயம் கையில் ஒரு காதலோடு இருக்க போகிறீங்க. அந்த காதல் வந்து இட்ஸ் லைக்
உங்களோட சப்போர்ட் சிஸ்டம், உங்களோட பேக் போன், அந்த மாதிரி ஒரு காதல். இந்த மாதிரி சீட்டிங் எனர்ஜி கிடையாது. ஸோ இதுக்காக நீங்கள் போராட வேண்டிதான் இருக்கும். போராடினா தான் உங்களுக்கான வெற்றி வரும். ஸோ பாட்டம் டெக்கில் பார்த்தீங்கன்னா க்ரியேட்டிவிட்டி. இந்த சூழ்நிலையை ரொம்ப க்ரியேட்டிவாக ஹேண்டில் பண்ணுங்கள். ரொம்ப மொக்கத்தனமாக ஹேண்டில் பண்ணி சொதப்பிக்காதீங்க. க்ரியேட்டிவானா ஃபார் எக்ஸாம்பிள், சரி இப்போ வந்து உங்கள் ஸ்பவுஸ் வந்து சீட் பண்ணிகிட்ருக்காங்க, எனக்கு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியல, ஹவு டு நோ தட். நான் வந்து ரொம்ப கரியர் ஃபோக்கஸ்ட் அப்படின்னா ஹையர் ப்ரைவேட் டிடெக்டிவ், இன்ஸ்டாவில் ஹிடன் கேமரா ஆர் ஏதாவது ஸ்பை டிவைஸ் இருந்துன்னா இன்ஸ்டால் தட் in their phone. See, it's all not right, but you have to do it anyway. இது வந்து 100% வந்து லெஜிட்டிமேட் வேணா இல்லை. பட் திருட்டுத்தனமாக உங்களுக்கு முதுகுக்கு பின்னாடி திருட்டுத்தனம் பண்ணுறவங்கள இந்த மாதிரி தான் கண்டுபிடிக்கணும். இல்லை நீங்கள் தான் ரிஸ்க் எடுக்கணும். ஏன்னா உங்களுக்கு காதல் வேணும்னா நீங்கள் ரிஸ்க் எடுத்து சில விஷயங்களை உங்கள் வாழ்க்கையிலேருந்து விலக்குனா மட்டும்தான் அந்த பியோர் எனர்ஜி உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரும். அதே சமயம் இதை வந்து பண்ணுறது நீங்களாக இருக்கிற பட்சத்தில் உங்களை நேசிக்கிறவங்க உங்களை பற்றின ரகசியங்களை தெரிஞ்சுக்க போகிறாங்க. ஸோ எய்தர்வே ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்கும். வாட்டர் சைன், மேபி நீங்கள் வாட்டர் சைனாக இருக்கலாம். எமோஷனலாக நீங்கள் ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்கணும், அது ரொம்ப அவசியம். இந்த கார்டு என்ன சொல்லுது? ஃப்ளோ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், டிசால்வ்டு பிளாக்கேஜஸ். ஸோ நீங்கள் கரெக்டாக ஹேண்டில் பண்ணிங்க அப்படின்னா இந்த காதல் மலர்றதுக்கான வாய்ப்பை இது தரும். இந்த காமிக் பீப்புள் என்ன ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா உங்களை இந்த மாதிரி தான் ரொம்ப க்ளவுடியாக, ரொம்ப எமோஷ்னலாக, எப்போவுமே சோனு மலை கொட்டிகிட்டு இருக்க மாதிரி, எப்போவுமே வருத்தத்தில் டல்லாக வச்சுட்டு உங்களை மேபி ஒரு அடிக்ஷன் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் மாட்டி வச்சுட்டு பிரச்சனை க்ரியேட் பண்ணிட்டு இருந்தால் நீங்கள் உடனே அடிக்டிவ் பிஹேவியர்ஸ்க்கு போயிடுவீங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டெத்துனால உங்கள் வாழ்க்கையில் சோகம் வரப்போகிறது, இந்த முடிவுனால கூட வச்சுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கடினமான சூழ்நிலை மாறி, எக்ஸ்கியூஸ் மீ, டிஸ்டர்பன்ஸ். மேபி உங்கள் பர்சன் இந்த மாதிரி ஷாக்கிங்காக உங்களை வீட்டு பில் போடலாம். இது வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் எனர்ஜி தான். ஸோ ஓகே, பார்ப்போம். இது நல்ல விஷயமாகவும் இருக்கலாம், இல்லை எனக்கு வந்த மாதிரி ஒரு இரிட்டேட்டிங் காலிங் பெல்லாக கூட இருக்கலாம். ஸோ லெட்ஸ் see. Sad, nourishing, cleanse, cool down, healing energy. ஸோ எலிக்சர் இது வந்து பாட்டம் டெக்கில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நாளாக பூட்டி வைக்கிறீங்க, உங்களோட சப்ரெஸ் பண்ணது தான், உங்களை வந்து இப்படி அடைச்சி வைக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட இன்டென்ஷன். நீங்கள் ப்ரூடன்ஸ், அதாவது கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லைன்னு சொல்லுவாங்க. உங்களை சுற்றி ஒரு பாம்பு எப்போவுமே நனைஞ்சிட்ருக்கு. உங்களை பற்றி தெளிவான ஒரு முடிவுக்கு நீங்கள் வராமல் இருக்கிறதுக்கு உங்களை குழப்பிகிட்டே இருக்காங்க. மேபி தே யூஸ் ட்ரக்ஸ். ஏன்னா உங்களுக்கு இருக்க பேட் ஹேபிட்ஸை யூஸ் பண்ணி தே ஆர் கன்ஃபியூசிங் யூ. ஸோ அப்படிலாம் ஏதாவது இருந்ததுன்னா பேட் ஹேபிட்ஸை விடுங்க. ஐ கேன் ஒன்லி சே, உங்களோட லைஃப் இஃப் யூ வாண்ட் இந்த மாதிரி ஒரு நல்ல எனர்ஜி, ஒரு சப்போர்ட் சிஸ்டம் வேணும்னா யூ ஹாவ் டு டேக் ரிஸ்க், யூ ஹாவ் டு லீவ் பேட் ஹேபிட்ஸ். இல்லைனா எல்லாமே பண்ணுவேன், எனக்கு நல்லது நடக்கணும்னா எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, அந்த டேஷை நீங்களே ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ இட்ஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன். கடைசியில் ரொம்ப நாள் கழித்து நீங்கள் சில விஷயங்களுக்காக சாகிற வரைக்கும் வருத்தப்படுற மாதிரி நடக்கும். ஸோ சக்ஸஸ், எ கிங் இஸ் கம்மிங். ஸோ பார்க்குறது ஃபெமினன் நீங்களாக இருந்தாங்க அப்படின்னா எ கிங் இஸ் கம்மிங். நீங்கள் பார்க்குறது மேஸ்குலினாக இருந்தீங்கன்னா, தடைகளை தாண்டிங்க அப்படின்னா ஒரு ராஜ்யம் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அடல்ட், பிஹேவ் லைக் அன் அடல்ட். அடல்ட்ஹுட், அதாவது மெச்சூர்டாக நடந்துக்கணும், அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள். இந்த எமோஷனலாக மேனிப்புலேட் பண்ணாங்க சின்ன குழந்தைங்களா, டே எங்கள் பாடுறா பூச்சாண்டி வருவானா, ஐயோ அம்மா பூச்சாண்டி வருவானா, குடு நான் சாப்பிட்றேன் அப்படின்னு. அந்த மாதிரி தான் நீங்கள் பிஹேவ் பண்ணுறது. உங்கள் எனர்ஜி அதை தான் ரிஃப்ளெக்ட் பண்ணுது. இட்ஸ் லைக் தே ஆர் கிவிங் சம் கைண்ட் ஆஃப் அடிக்ஷனல் திங்ஸ் டு யூ. இந்த மாதிரி ஒரு பயமுறுத்தி நீ அப்செட்டாக இருக்குது, இந்த குடிடா அப்படின்னா எடுத்து குடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இல்லை ஒரு பேட் ஹேபிட்ஸ், இல்லைனா அடிக்ஷன், ட்ரக்ஸ், இல்லைனா யூ ஹேவ் சம் கைண்ட் ஆஃப் எஸ்சிஎக்ஸ் அடிக்ஷன், ஏன்னா அதுவும் தான் இருக்கீங்க. ஐ எம் கெட்டிங் ஆல் தோஸ் எனர்ஜிஸ். இதெல்லாம் ரொம்ப கேவலமான விஷயம். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து விட்டுட்டு வரல அப்படின்னா உங்கள் வாழ்க்கை அழிவு நோக்கி தான் போகும், மேலே வராது. ஸோ இது உங்கள் வாழ்க்கை. அதை சார்ஜ் எடுத்துப்பீங்களோ, இல்லை எனக்கு அடிக்ஷன் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி அது பின்னாடி போய் அழிஞ்சு போவீங்களோ, இது எல்லாத்துக்கும் நீங்களே தான் பொறுப்பு. ஸோ உங்களுக்கு ஃபெமினன் நீங்கள் பார்க்குற இடத்துல இந்த மாதிரி அடிக்டிவ் பிஹேவியர் அதெல்லாம் விடலை, தே ஹேவ் லாட் ஆஃப் பேட் ஹேபிட்ஸ் அப்படின்னா அந்த எனர்ஜி வந்து இந்த ரிஸ்க்லேயே போயிடும். அப்படி போகும்போது நீங்கள் என்ன பண்ணணும், அப்படியே கையை வந்து நல்ல டெட்டால் சோப் போட்டு கழுவி அப்படியே கை கழுவிட்டு போயிடணும். அப்போ தான் உங்கள் எனர்ஜி ரிவைவ் ஆகி யூ வில் அட்ராக்ட் த ரைட் பர்சன் அண்ட் யூ ஆர் கோயிங் டு பி சக்ஸஸ்ஃபுல். உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறது கண்டிப்பாக கிங் தான். ஸோ நீங்கள் பார்க்குறது ஃபெமினாக இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இது வந்து ஒரு டெஸ்டிங் பீரியட். அவங்க அப்படி போனாங்கன்னா அதை இழுத்து பிடிக்கக்கூடாது, அந்த எனர்ஜியை வந்து கிளென்ஸ் பண்ணிவிட்டு போயிடணும். ஸோ உங்களுக்கு ஒரு நியூ பிகினிங் இருக்குது. வரப்போகிறது மேபி வாட்டர் சைனாக இருக்கலாம். இஃப் தே ஆர் நாட் டூயிங் த ரைட் திங், இட் இஸ் நாட் த ரைட் பர்சன். அவ்வளோதான் விஷயம். ரொம்ப ரொம்ப தெளிவாக வச்சுக்கோங்க. அவங்க சரியில்லை, அவங்களுக்கு பேட் ஹேபிட்ஸ் இருக்குன்னா அவங்க உங்களோட கவுண்டர் பார்ட் கிடையாது. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஏன்னா நீங்கள் வந்து யூ ஆர் ஸ்டாண்டிங் இன் யுவர் பவர்.
உங்கள் கவுண்டர் பார்ட்டும் அவங்க பவரில் தான் நிற்கணும். தட் இஸ் த ரூல் ஆஃப் ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி, இல்லைனா வந்து ஒரு சோல்மேட் ஜேர்னி. நிற்கலைனாவே அது காமிக் கனெக்ஷன், ஜஸ்ட் லைக் தட். அது காமிக் கனெக்ஷன். நீங்கள் அங்கேயே புரிஞ்சுக்கணும், ஓ மை காட், ஐ மீன் அ காமிக் ரிலேஷன்ஷிப். கிளென்ஸ் இட், மூவ் ஆன். ஸோ உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட்னா அந்த பிரிவை உங்களால் தாங்க முடியாது. தே வில் டை டு கம் பேக். அப்போ வந்து இந்த பேட் ஹேபிட்ஸு, எனக்கு வந்து அடிக்ஷன் இருக்குது, இல்லைனா நான் 10 பேர்த்தோடு போவேன், 11 உன்னை வச்சுப்பேன் அப்படின்னு ஆப்ஷன்ஸ் சொல்கிறவங்கலாம் போடான்ட்டு போயிட்டே இருங்க. தட் இஸ் நாட் யுவர் கவுண்டர் பார்ட். அவ்வளோதான். யூ ஆர் நாட் அன் ஆப்ஷன், யூ ஆர் த குவீன். எ கிங் இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ. ஒய் ஆர் யூ வேஸ்டிங் யுவர் லைஃப்? ஸோ மேஸ்குலின் பார்க்குறது நீங்களாக இருந்தால் பிஹேவ் லைக் அன் அடல்ட். டூ செல்ஃபிஷ். பிரபஞ்சம் வந்து கழுவி ஊற்றுறாங்க உங்களை. டூ செல்ஃபிஷ் யூ ஆர். இந்த ஏன் உங்கள் வாழ்க்கையில் இது நடக்குது அப்படின்னா, நீங்கள் ரொம்ப சுயநலவாதி, அதனால தான். ஸோ சுயநலவாதிக்கு சுயநலமான முடிவுகள் நடந்தால் எப்படி இருக்குங்கிறத பிரபஞ்சம் காட்டுவாங்க. வெயிட் அண்ட் வாட்ச். அதுதான் உங்கள் வாழ்க்கையில் நடக்குது. முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும். நீங்கள் என்ன விதைச்சிங்களோ அதை மட்டும்தான் அறுவடை பண்ண முடியும். நீங்கள் விதைக்கிறது ஒன்று விதைச்சிட்டு அறுவடைக்கு வேறு ஏதாவது எதிர்பார்த்திங்கன்னா நடக்காது. ஏஜ்டு பர்சன், யூ ஆர் ஏஜ்டு, யூ ஆர் நாட் அன் யங் பர்சன், யூ ஆர் ஏஜ்டு அவுட் ஆஃப் ஃபியர், covered, not fit for twin flame journey, or not fit for a true love breakthrough, not trustworthy. பிரபஞ்சம் சொல்லிட்டாங்க. இதுதான் நான் உங்களுக்கு சொன்னேன். they are not trustworthy. அவங்க இந்த மாதிரி போனாங்க அப்படின்னா கழுவி விட்டுருங்க. ஃபெயிலிங் டு லேர்ன் தி லெசன். இந்த லெசன் கற்றுக்கிட்டா மட்டும்தான் அவங்க இந்த ஸ்டேஜுக்கு வர போகிறாங்க. இந்த ஸ்டேஜுக்கு வந்தால் தான் அவங்களோட கிங் அவங்க. ஸோ இட்ஸ் அ வெரி கிளியர் சைன் பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்து. அடுத்த 48 மணி நேரத்தில் அவங்களுக்கு ஒரு டெஸ்ட் இருக்குது, ஃபெமினன். இது உங்களுக்கும் தான் டெஸ்ட்டு. கழுவி விட்டுட்டு போய்கிட்டே இருக்கணும். நிற்கக்கூடாது, திரும்பி பார்க்கக்கூடாது. திரும்பி வந்து கத்தி கதறி மாய்மாலம் போட்டால் காது கேட்காத மாதிரி நடிச்சுட்டு போயிட்டே இருங்க. டூ செல்ஃபிஷ். நவ் யூ ஹாவ் டு பிஹேவ் லைக் அ செல்ஃபிஷ் டேஷ். பிரேக் த்ரூ. உங்கள் வாழ்க்கையில் பிரேக் த்ரூ வருது. ஸோ இந்த அழிவு தான் அவங்களோட கர்மானா அப்படி விட்டுணும். நாட் ட்ரஸ்ட். இந்த பர்சன் வந்து யூ கான்ட் ட்ரஸ்ட். இல்லை இது வந்து உங்கள் பர்சன் வந்து ரொம்ப ஜென்யூனான ஆள்னா அவங்களோட ஸ்பவுஸ், அவங்களோட எக்ஸ் நாட் ட்ரஸ்ட்வர்த்தி, அவுட் ஆஃப் ஃபியர். உங்கள் பர்சனுக்கு வந்து ரொம்ப பயம் ஜாஸ்தி, இல்லைனா இந்த பர்சன் வந்து ரொம்ப பயப்படுவாங்க. அதனால தான் இங்கே அடல்ட் இருக்குது. ஸோ உங்களுக்கு வரப்போகிறது கிங். அவங்களுக்கு பயம்னா வாட் டு யூ மீன் பை பயம் அப்படின்னு கேட்குற ஆள். ஸோ நீங்கள் வந்து இங்கே பயப்பட ஒரு ஆள் வந்து பயப்படாதன்னு சொல்லி நீங்கள் வந்து டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். தாட் யூ ஓன்ட் லீவ். ஸோ நீங்கள் வந்து வெளியில் போகிறீங்க, உங்கள் பர்சன் நினச்சாங்க நீங்கள் போக மாட்டீங்க அப்படின்னா அதுதான் பிரேக் த்ரூ. அதுதான் உங்கள் வாழ்க்கையில் பிரேக் த்ரூ. யூ ஆர் லீவிங், தட் இஸ் த எண்ட். இது வந்து எப்படி வேணால் எடுத்துக்கோங்க. இப்போ உங்கள் ஸ்பவுஸ் வந்து இந்த மாதிரி ஒரு பேட் ஹேபிட்ஸில் இருக்காங்க அப்படின்னா தே ஆர் லீவிங் யுவர் லைஃப். இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கெட்ட பழக்கத்தில் இருக்கீங்க அப்படின்னா யூ வில் பி த்ரோன் அவே ஃப்ரம் அ டிவைன் ஃபெமினன்ஸ் லைஃப். ஸோ டிவைன் ஃபெமினன் ப்ரைட் மேட் யூ ஃபால். உங்கள் வாழ்க்கையில் நடந்ததுக்கு எல்லாத்துக்குமே காரணம் வந்து உங்களோட அகந்தை, அகங்காரம், நான் அப்படிங்கிற அந்த ஒரு இது. ஸோ நீங்கள் விழும்போது பிடிக்கிறதுக்கு யாராவது இருப்பாங்களான்னா நீங்கள் எத்தனை பேர்த்த பிடிச்சிங்களோ அத்தனை பேர் இருப்பாங்க. காட்ஸ் கிஃப்ட். கடவுள் வந்து உங்களுக்கு ஒரு அழகான ஒரு தேவதையை கொடுத்தாங்க. இட்ஸ் லைக் ஒரு ஃபெமினன் எனர்ஜி ஃபார் சப்போர்ட், பட் you lost the gift. November, Cancer. ஸோ உங்களுக்கோட மேபி இந்த கிங் வந்து கேன்சர் எனர்ஜியாக இருக்கலாம். நவம்பரில் உங்களுக்கு ஒரு பிரேக் த்ரூ இருக்குது. மேபி வெளிநாடு போவீங்க, அதுவும் ஒரு பெரிய மெசேஜ். கிங் ஃப்ரம் ஃபார் அவே பிளேஸ், அது மட்டும் என்னால் கண்டிப்பாக சொல்ல முடியும். மேபி நீங்கள் இந்த கிங்கை வந்து உங்களோட கரியரில் பண்ணுவீங்க. இட்ஸ் லைக் பேஷனேட் பர்சன், மணி லாண்ட்ரிங். ஸோ உங்கள் பர்சனுக்கு நிறைய இல்லீகல் பிஸ்னஸ் இருக்குது பிஹைண்ட் த பேக். ட்ராஃபிக்கிங், மை குட்னஸ். இப்போ பார்க்குறது ஃபெமினாக இருந்தால் உங்கள் பர்சன் வந்து நிறைய இல்லீகல் ஆக்டிவிட்டீஸில் இருக்காங்க. அதனால தான் அவங்க இந்த மாதிரி மாட்டிக்கிறாங்க. மேபி இந்த மாதிரி இல்லீகல் ஆக்டிவிட்டீஸில் அவங்க இன்வால்வ்டாக இருந்தாங்க. தேர் இஸ் சம்திங் கோயிங் ஆன் பிஹைண்ட் த சீன். ஒர்க் பிளேஸ், தே ஆர் யூஸிங் ஒர்க் பிளேஸ் டு டூ த இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ். ஸோ இது வந்து லைக் இந்த எப்படின்னா சில விஷயங்கள் இந்த மாதிரி இல்லீகல் ஆக்டிவிட்டீஸில் யாராவது இன்வால்வ்டாக இருக்காங்க உங்கள் பர்சன் அப்படின்னா தெர் இஸ் சம் கைண்ட் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் கோயிங் ஆன். ஸோ அப்போ வந்து பிடிச்சிட்டு போவாங்க. நீங்கள் வந்து அவங்கள வெளியில் எடுக்கிற விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணாமல் நீங்கள் அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து எப்படி வேகமாக வெளியில் ஓடுறதுன்னு பாருங்கள்.
ஸோ this person is not your match. He is your karmic twin. ஸோ உங்களுக்கு ஒரு புது காதல் காத்துன்ருக்கு. ஃபோக்கஸ் ஆன் தட். யூ ஆர் நாட் ஸ்ட்ராங் இனஃப். ஸோ இந்த பர்சன் வந்து இதெல்லாம் ஓவர் கம் பண்ண போகிறாங்களா அப்படின்னா பிரபஞ்சம் சொல்கிறாங்க, இட்ஸ் அ பிக்கஸ்ட் கொஷின் மார்க். நோ, தே ஆர் நாட் ஷுர் அபவுட் திஸ் பர்சன்ஸ் ஸ்டெபிலிட்டி. இல்லைனா அவங்களோட ஸ்ட்ரென்த் பற்றி அவங்களுக்கு அவ்வளோ நம்பிக்கை இல்லை. மெடிடேட் டு கெட் டவுன்லோட். ஸோ ஃபெமினன், உங்களுக்கு சக்ஸஸ், யூ ஆர் அ காட்ஸ் கிஃப்ட். உங்களுக்கு நிறைய கிஃப்ட்ஸ் இருக்குது. தனிமையில் நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், மெடிடேட் பண்ணுங்கள், இதில் இருந்தெல்லாம் வெளியில் வரத்துக்கு. கிளன்ஸ் யுவர் எனர்ஜி, மூவ் ஆன். யூ வில் எண்ட் அப் லைக் அ பாப்பர். ஸோ உங்கள் பர்சனுக்கு வந்து இதுதான் பனிஷ்மெண்ட், டிவைன் பனிஷ்மெண்ட். எதுக்காக அப்படின்னா உங்களை வந்து முதுகில் குத்துறதுக்காக. ஏன்னா இது பிரபஞ்சம் வந்து உங்களை ஒரு கிஃப்ட் மாதிரி அவங்க வாழ்க்கையில் அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த கிஃப்ட்டை வந்து எவ்வளோ உதாசீனம் பண்ண முடியுமோ பண்ணியாச்சு, எவ்வளோ கேவலமாக நடந்துக்க முடியுமோ நடந்துக்கிட்டாச்சு. இப்போ கடைசியில் வந்து கர்மாவை கிளென்ஸ் பண்ணாமல் வர முடியுமானா நாஸ்டி எனர்ஜி. ப்ளீஸ் பி கேர்ஃபுல் ஃபெமினன். ரியலி பி வெரி கேர்ஃபுல். இட்ஸ் அ நாஸ்டி எனர்ஜி. மேபி காமிக் எனர்ஜி நாஸ்டியாக இருக்கலாம். ஏன்னா ஷி இஸ் கைண்ட் ஆஃப் பார்ட் டைம் ப்ராஸ்டிடியூட். அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் நாஸ்டி எனர்ஜிக்கு. பட் திஸ் இஸ் நாட் குட் குரூப் ஆஃப் பீப்புள். யக் எனர்ஜி. அதனால் இந்த மாதிரி குரூப் ஆஃப் எனர்ஜி, இந்த மாதிரி பேக்ரவுண்ட்லேருந்து யாராவது வந்தாங்க அப்படின்னா அப்படியே தூரமாக இருந்து கையாட்டி பப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுங்க. அந்த எனர்ஜி, அந்த என்விரான்மெண்ட், அந்த எனர்ஜி கூட உங்களோட எனர்ஜிக்குள்ளே விட்டுக்காதீங்க. ஸோ இட்ஸ் அ கிரேட் வார்னிங். 24 மணி நேரம் இல்லை, 48 மணி நேரத்தில் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அப்ரோச் வரலாம். இல்லைனா சில விஷயங்கள் உங்களை காதல் வாழ்க்கையில் ஒரு மாயை உருவாக்க ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் இருக்க ஒரு பர்சன்கிட்ட போய் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா இப்படி தான் நீங்கள் ஒரு இறந்து போனவங்கள இழுத்துட்டு போகிற மாதிரி தான் உங்கள் வாழ்க்கை உங்களை வேறு திசையில் இழுத்துட்டு போயிடும். ஸோ தட் இஸ் கோயிங் டு எண்ட் யுவர் லைஃப். ஸோ பி கேர்ஃபுல். இட்ஸ் அ வார்னிங். நான் லேர்னிங்னு படிக்கிறேன், ஆனால் என் மைண்ட் வந்து வார்னிங்னு வந்து படிக்குது. ஸோ ப்ளீஸ் பி வெரி கேர்ஃபுல். இது வந்து இட்ஸ் லைக் டிவைன் வார்னிங். ஃபெமினன் எஸ்பெஷலி ஃபார் யூ. ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. வாட் இஸ் யுவர் கைடன்ஸ் டு கலெக்டிவ் ஸ்பிரிட்ஸ் ப்ளீஸ்? என் கண் சக்ஸஸுக்கு தான் போகுது. நீங்கள் இந்த ட்ராப்பை மட்டும் மிஸ் பண்ணிட்டீங்க, அது எஸ்கேப் ஆகிட்டீங்க அப்படின்னா சக்ஸஸ் தான் உங்கள் வாழ்க்கை. நீங்கள் கரியரில் தான் உங்களோட கிங்கை மீட் பண்ண போகிறீங்க. தடைகள் இருக்குது, பட் யூ கேன் சிம்ப்ளி ஜம்ப் இட். உங்களை தடுக்க பார்க்குறாங்க உங்களோட மை காட் டெவில் எனர்ஜி. ஸோ யூஆர் லீவிங் திஸ் அட்டாச்மெண்ட். மேபி உங்கள் பர்சன் கூட உங்கள் காதல் முக்கியம்னு நினச்சி வரலாம். புட் யுவர் கார்ட்ஸ் அப். பவுண்ட்ரி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஃபெமினன். உங்கள் பர்சன் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி டார்க் எனர்ஜியோட வர முடியாது. அட்டாச்மெண்ட் இல்லைன்னா மட்டும்தான் வர முடியும். அந்த அட்டாச்மெண்ட் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த பவுண்ட்ரி. 9 ஆஃப் வான்ஸ் எனர்ஜி. புட் யுவர் பவுண்ட்ரிஸ் அப். சேலஞ்சம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிஷன்ஸ் இல்லைனா கிளாரிஃபிகேஷன் கேட்டிருக்கீங்களா? கிளாரிட்டி கொண்டு வரலையா? கதவை திறக்கவே திறக்காதீங்க. கிளாரிட்டி இருந்தால் வா, கிளாரிட்டி இல்லைன்னா போயிட்டே இரு, பார்த்துக்கலாம், நோ ப்ராப்ளம் அப்படின்னா அனுப்பிச்சி விட்ருங்க. தூரமாக இருந்து டாட்டா காமிச்சிருங்க. இங்கேருந்தே சைகையில் கேளுங்க, கிளாரிட்டி இருக்கா அப்படின்னு. இல்லை அப்படின்னா அப்படியே யூ டர்ன் போட்டு அப்படியே போய்டு அப்படின்னு சொல்லிடுங்க. டோன்ட் அலோ தட் பர்சன் இன் டு யுவர் எனர்ஜி. இட்ஸ் வெரி ஸ்பெசிஃபிக். அவங்க வந்து ரொம்ப கன்ஃபியூஸ்ட் எனர்ஜியில் இருக்காங்க. சி 5 ஆஃப் வான்ஸ். உங்கள் ஒர்க் ரிலேட்டடாக ஏதாவது ஒரு கன்ஃபியூஷன்ஸை க்ரியேட் பண்ணுங்கள். மேபி இந்த பர்சனோட ஒர்க் ரிலேட்டடாக ஏதாவது கன்ஃபியூஷன்ஸ் க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. டு கீப் தம் ஸ்டக். ஒன்லி டிவைன் மாஸ்குலின் கேன் ஓவர் கம் த சிச்சுவேஷன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது உங்கள் ஆளாக இருந்தால் மட்டும்தான் இந்த சேலஞ்சை அப்படி ஜஸ்ட் லைக் தட் தாண்டி இங்கே வருவாங்க. சப்போஸ் இந்த ஆள் வந்து சைக்கிளை ரிப்பீட் பண்ணுறாங்க, உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரல, ஸ்டில் தே ஆர் இந்த காமிக் எனர்ஜி அப்படின்னா இதை கழுவுறதுக்கான நேரம் உங்களுக்கு வந்துடுச்சு. ரெடியாக டெட்டாலை கையில் வச்சுட்டு வெயிட் பண்ணுங்கள். 48 மணி நேரத்தில் உங்களுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சிடும். பிகாஸ் தே ஆர் ஸ்டில் இன்டெசிசிவ். தே ஆர் ஸ்டில் இன் காமிக் எனர்ஜி. தே ஆர் ஸ்டில் டூயிங் த சேம் ஷிட் ஓவர் அண்ட் ஓவர் அகேன். பட் திஸ் இஸ் நாட் யுவர் கவுண்டர் பார்ட். ஸோ காமிக் எனர்ஜி வந்து அவங்க வேலையை பார்க்குறாங்க டு டெஸ்ட்ராய் திஸ் மாஸ்க். உங்கள் பர்சன் இப்படி தான் டெம்பரன்ஸ் ஏஞ்சல். அவங்க வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. தேர் வெயிட்டிங் ஃபார் யூ. உங்கள் வாழ்க்கையில் பேலன்ஸ் வரதுக்காக. திஸ் இஸ் யுவர் பர்சன். திஸ் இஸ் யுவர் கிங். அவங்க உங்களுக்காக எந்த தடையும் தாண்டுவாங்க. இட்ஸ் லைக் டிசையர், சக்ஸஸ். தே ஆர் வெரி சக்ஸஸ்ஃபுல் பர்சன். இது வந்து உங்களுக்கு இன்னொரு க்ளூ. உங்களோட பர்சன் இந்த ரீடிங் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக 2-3 எனர்ஜி தான் டச் பண்ணுது. இஃப் யூ ஆர் இன் ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி, தென் உங்கள் பர்சனுக்கு செக் பாயிண்ட் இருக்குது.
காமிக் பர்சனாக இருந்தால், காமிக் ட்வின்னாக இருந்தால், இல்லை காமிக் சோல்மேட்டாக இருந்தால், தே கான்ட் கிராஸ் திஸ். அது உங்களுக்கு ஒரு வார்னிங். என்ன அப்படின்னா, இந்த ரிலேஷன்ஷிப்பை இங்கே விட்டுணும். கிளன்ஸ் இட், லீவ் இட் அண்ட் மூவ் ஃபார்வர்ட். நீங்கள் முன்னாடி போக போக உங்கள் வாழ்க்கையில் இருக்க இந்த பனி மூட்டம் போய் வெளிச்சம் நீங்கள் சந்தோஷத்தில் ஃபோக்கஸ் பண்ணும்போது உங்கள் வாழ்க்கையில் டிங்குன்னு இந்த எனர்ஜி வந்து நிற்கும். புது க்ரோத், புது விஷயங்கள் எல்லாமே இருக்கும். எமோஷ்னலாக ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்கணும். எமோஷ்னலாக பேலன்ஸ்ட் இல்லாமல் ஐயோ பாவம் எவ்வளோ நல்லவங்க தெரியாமல் தப்பு பண்ணிட்டாங்கன்னு போய் இந்த குப்பையில் விழுந்தீங்க, முடிஞ்சு போச்சு உங்கள் கதை எவ்வளோ தான். சாப்டர் ஓவர். பிகாஸ் அதோட வீரியம் வந்து அதோட சீரியஸ்னஸ் உங்களுக்கு தெரியல. பிரபஞ்சம் வந்து இது ரொம்ப பெரிய வார்னிங்காக உங்களுக்கு சொல்கிறாங்க. ஸோ கைஸ், ப்ளீஸ் பி வெரி கேர்ஃபுல். புட் யுவர் காட் அப். இந்த எனர்ஜியால் உங்கள் காட் தாண்டி வர முடியாது. ஸோ ஒன்லி த கிங் கேன் கம். அதனால தான் உங்கள் காட் அப். ஏன்னா இந்த கிங் வந்து உங்கள் இந்த தேங்க்ஸ் யூனிவர்ஸ். இந்த தடையை தாண்டுற சக்தி இந்த காமிக் எனர்ஜிக்கு கிடையாது, இந்த காமிக் ட்வின்னுக்கு கிடையாது. ஒன்லி த கிங் கேன் ஓவர் கம் திஸ் அப்டிக்கல். ஏன்னா அவங்க வந்து இதை தாண்டதுக்கான அதே எனர்ஜியோட படைக்கப்பட்டிருக்காங்க. இட்ஸ் லைக் பர்ஃபெக்ட் ட்வின். ஒன்லி உங்கள் ட்வின் உங்களோட பர்ஃபெக்ட் மேட்சால் மட்டும்தான் இந்த தடையை தாண்ட முடியும். ஸோ புட் த பவுண்ட்ரிஸ் அப். அதுதான் உங்களோட பாதுகாக்கவும் போகுது, அதுதான் உங்களோட ரைட் பர்சன் யாருன்னு கண்டுபிடிக்க உதவும் போகுது. ஸோ இதை தாண்டணும் அப்படின்னா தே ஷுட் பி த கிங். கிங்காக இல்லைன்னா அவங்களால தாண்ட முடியாது. தாண்டாதவங்களை யாரையும் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே விட வேண்டாம். அவங்க சரியான மேட்ச் இல்லை. தாண்டுறவங்க ஒரே ஒருத்தங்க தான், தட் இஸ் யுவர் கிங். நீங்கள் 2 பேர் சேர்ந்து நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ யூ ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல் அபவுட் யுவர் லவ் அண்ட் யுவர் ஸ்பவுஸ் ஆர் யுவர் ட்வின் ஃப்ளேம். அவங்க தான் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க, செட்டில் ஆக போகிறீங்க, எல்லாமே இருக்குது. பட் தெர் இஸ் அ கன்ஃபியூஷன். இது வந்து உங்களுக்கு ஒரு சேலஞ்சிங் பீரியட். ஆசை, அபிலாஷை, அதே மாதிரி ப்ரைடு, நான் எடுக்கிற முடிவு அப்படின்னு எங்கேயாவது போய் குப்பையில் விழுந்தீங்கன்னா கடவுள் கூட உங்களோட காப்பாற்ற முடியாது. ஸோ ஜெய் சாய்ராம். காட் பிளஸ் யூ.